Good evening to everyone who have assembled here, and I welcome everyone to our 24th annual day celebration. It's my pleasure to introduce our chief guest to you. First, I wanted to introduce our chief family member, New Modern Vidyamandir family member. He is a well-wisher. And he is a guiding person to me, and he is the Minister of Public Works and also Minister of Tourism, Thiru Lakshminarayanan sir. I just welcome him with my whole heart. Thank you for your presence here, sir. Thank you for your presence. So, he has been so humble to bless me every time with his presence here to honor our work and and to appreciate our students all the time here. And every one of us know about him that he is a very sincere and dedicated social worker. First, he has been a social worker to come to this heights to the ministry of Puducherry. That's why he has been double promotion kadikira mari avarukku double ministry kadachirukku, Ministry of Public Works and Ministry of Tourism. He is a successful politician. He spends his whole lifetime for the service of the people of Puducherry. That we all know. Every time for the past 10 years, he is coming here to our school annual celebration, and to some other occasions also he comes, visits our school and bless all our kids for their good education and improvement in life. So, he blessed us today also. இவரை வந்து லக்ஷ்மிநாராயணன் சார் மேலே எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதற்கு காரணம் அவர் நான் அழைக்கும் போதெல்லாம் என்னுடைய பள்ளிக்கு வந்து என்னையும் என் பிள்ளைகளும் ஊக்குவிக்கிறார் என்ற காரணம் மட்டுமல்ல, அவரோட பண்புகள், அவரோட செயல்கள் எல்லாம் என்னை அவர் மேலே வச்சிருக்க மரியாதையை தினம் தினம் அதிகரித்து கொண்டே போகிறது. அது நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்த பல நிகழ்வுகள் இருக்கு. அவர் மிக சிறந்த உயர்ந்த மனிதர் என்பதை நான் சுட்டிக்காட்ட, அதில் சமயம் இல்லாததால் ஒன்று இரண்டை நான் சுட்டி காட்டுகிறேன். நமக்கு எல்லாம் லீவ் வருஷத்தில் ஒரு 3-4 நாள் கிடைக்கும், பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி சமயத்தில். அதெல்லாம் நம்ம வீட்டில் செலப்ரேட் பண்ணுவோம். இந்த ஆனுவல் வெக்கேஷன் ஏதாவது லீவ் கிடச்சிதுன்னா, ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு அந்த மாதிரிலாம் லீவ் கிடச்சிதுன்னா, ஒரு 4-5 நாள் கிடச்சிதுன்னா சேர்ந்தா போல் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஊட்டி கொடைக்கானல்னு போய் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக நம்ம ஃபேமிலியோடு இருந்துட்டு வருவோம். பட் ஆனால் உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியறதில்லை. ஆனால் லக்ஷ்மிநாராயணன் சார் செய்கிறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ வாண்டட் இட் டு ஷேர் இட் வித் யூ. அவர் தன் குடும்பத்தோட இந்த 2 மினிஸ்ட்ரியை கவனிச்சுக்கிட்டோம், 2 டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சுக்கிட்டோம். அவருக்கு ஓய்வு கிடைக்கிறதில்ல, லீவு கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டே நடத்தணும் போது எப்படி ஓய்வு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த வருடத்தில் கிடைத்த ஒரு 4-5 நாட்களில் அவர் சென்று தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு வந்த இடம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? காந்தி வாழ்ந்த சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்றிருக்கிறார் தன் குடும்பத்தோடு. நாமெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு ஒரு லீவ் கிடைச்சா நம்ம காந்தி வாழ்ந்த சபர்மதி ஆசிரமத்துக்கு போய் நம்ம மனைவி, மக்கள், பேர குழந்தைங்களோட போய் அங்கே
அவங்களுக்கு அந்த காந்தியோட அருமையை தன் பேர குழந்தைங்களுக்கும் சொல்லி தன் மகள்களுக்கும் சொல்லி நாட்டு மேலே இருக்க பற்ற ஊட்டணுன்ற விஷயத்தை வந்து நம்ம யோசித்து கூட இருக்க மாட்டோம். பட் ஆனால் நம்மளோட சீஃப் கெஸ்ட் லட்சுமிநாராயணன் சார் வந்து அவ்வளோ உயர்ந்த சிறந்த மனிதர். இவர்கிட்ட இருந்து இந்த பண்புகள் எல்லாம், நாட்டுப்பற்று, தேச தலைவர்களை மதிக்கிற குணம், இதெல்லாம் வந்து நாம் எல்லாருமே நம் பிள்ளைகள் எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவதாக அவர் இன்னொரு இடத்துக்கும் போயிருக்காரு. அந்த இடமும் குஜராத்தில் தான் இருக்குது. அந்த இடம் வந்து அங்கே தான் நம்மளோட இந்தியாவோட ஒரு பிரசித்தி பெற்ற சின்னமாக இருக்கிறது. என்னவென்றால் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. தட் இஸ் நத்திங் பட் ஸ்டாச்சு ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த இடத்த போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. விசிட் பண்ணது மட்டும் இல்லாத he has left a note there. அங்கே ஒரு நோட் எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. I pledge to make my identity as an Indian first, then I'll make my India a proud nation. Let me read it out once again. If I have done something wrong, I want to correct. I pledge to stand for my identity as an Indian first, to make my India a proud nation. இப்படி ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. இதனோட தமிழ் ஆக்கம், நான் உறுதிமொழி அளிக்கின்றேன், என்னை நான் முதலில் ஒரு இந்தியனாக அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன், அதன் மூலம் என் இந்தியாவை நான் பெருமைப்படுத்துவேன். அவரோட மிக சிறந்த பண்புகளை பாருங்கள். தேச தலைவர்களை வணங்குகிறார், தேசத்தோட ஒற்றுமையை விரும்புகிறார், அந்த சின்னத்தை போய் பார்த்து வணங்கி வந்திருக்கிறார். நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் அந்த ஒற்றுமையை வளர்க்கணும்னு விரும்புகிறார். இதுவே அவருடைய நற்பண்புகளை உங்களுக்கு எடுத்து காட்டும் ஒரு சான்று. இதையெல்லாம் விட இன்னொன்று சிம்பிளாக ஒன்று தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, நீங்களும் பார்த்துருப்பீங்க. I am very astonished and admiring each and every day for his best qualities. One is this too. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இத்தனை வருஷமாக நம்ம ஸ்கூல் மேடை பேச்சிலேயே அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. He is well versatized in English knowledge also. அவர் ஆங்கிலத்திலும் நன்று புலமை வாய்ந்தவர். இருந்தும் எல்லா மேடை பேச்சுகளிலும் எளிய இனிய தமிழை உச்சரித்து அதன் மூலியம் உங்களுக்கு அவருடைய கருத்துக்களை எளிமையாக சொல்லுகிறார், உங்கள் மனதில் புகுத்துகிறார். இது அவருடைய தாய்மொழி மீது உள்ள பற்றை காண்பிக்கிறது. யூஸ்வலாக வந்துட்டு இங்கிலீஷ் பேசிட்டு கோட் சூட் போட்டுக்கிட்டா அவன் பெரிய ஆள், என்னப்பா அப்படி சொன்னான்னு கேட்டால் அவர் என்ன சொன்னான்னு எங்களுக்கு புரியல, பட் ஆனால் ஏதோ பெருசாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிற சொசைட்டி பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் அவர் அந்த எளிய தமிழை பேசி காந்தியோட கதர் ஆடையை உடுத்தி ஒரு தொண்டனாக இருந்து தன் பணியை செவ்வென செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து அயராது உழைத்து 2 மினிஸ்ட்ரி அவர் கையில் வச்சிருக்காருன்னா அது சாதாரணமாக கிடைக்கக்கூடியது அல்ல. என்னோட பள்ளி பிள்ளைகளுக்கு இதையே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். என்னவென்றால் நம் தாய் நாட்டையும் தேசத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அயராது உழைக்க தெரிய வேண்டும். நம்முடைய ஒரு மனிதனுடைய உடையோ மொழியோ அவனோட முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்க போவதில்லை என்பதை இவரை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய மொழியோ உடையோ தடையாக இருக்க போவதில்லை, அதை நாம் உணர வேண்டும். நம்மளுடைய எண்ணம் சிறந்ததாக இருக்க வேண்டும், நம்மளுடைய பண்பை நாம் இப்படி வளர்த்து கொள்ள வேண்டும். So I am very astonished, sir, and I am blessed to have you here, sir.
It's our pleasure to have you here. And you are a living, truthful example to every one of us, sir. Even to me and to my children also, sir. I welcome you wholeheartedly. அடுத்தது இனி ஒரு சீஃப் கெஸ்ட் இருக்கார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் 5:30 வெயிட் பண்ணுறாரு உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு. அவர் வேறு யாரும் இல்லை, அவரும் ரொம்ப வருஷமாக 15 வருஷமாக என்னோட இருக்கிற ஒரு என் குடும்ப உறுப்பினர் தான். அவரை நீங்கள் முன்னாடியும் பார்த்துருப்பீங்க. என் அன்பிற்குரிய இனிய அண்ணன் அவர்கள். அவரை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவரும் சாதாரண ஆள் கிடையாது. கரஸ்பாண்டன்ட் ஆஃப் நியூ லேண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல் இன் கொம்பாக்கம், அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ஆஃப் புதுச்சேரி செல்ஃப் ஃபினான்ஸ்டு ஸ்கூல்ஸ் அசோசியேஷன். இந்த தலைமை பதவியெல்லாம் பெற்றுள்ள ஒரு மாமனிதர் அவரும். You are my pillar of supports, Anna. Thank you. என் கணவனை இழந்து நான் அதை பேசி உங்களை தொய்வடைய நான் விரும்பவில்லை, தொய்வு செய்ய விரும்பவில்லை. என்னுடன் இருந்து என்னை வழி நடத்திய பெரிய நபர்கள், உயர்ந்த நபர்கள் இருவரையும் நான் இன்று எல்லா வருடமும் அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். இவர் எல்லா நாளும் என் பள்ளி செயல்களிலும் எனக்கும் உறுதுணையாக இருந்து என்னை ஊக்குவித்து கொண்டே இருக்கும் ஒரு மிக சிறந்த மனிதர் ரங்கநாதர் அண்ணா. இவரும் என்னோட பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக, சிறந்த வழிகாட்டியாக இருப்பார். எங்கனம் அவர் உயர்ந்தார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டங்கள் பல பெற்றுள்ளார், பல பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டியுள்ளார், தனியார் பள்ளிக்கு தலைவராகவும் இருக்கிறார், பள்ளி முதல்வராக இருக்கிறார். அதிலிருந்து தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவராக மாறியுள்ளார். இதையெல்லாம் செய்தும் அவருக்கு தனியாத தாகம் உள்ளது. எதன் மீது? படிப்பு மீது. அவருடைய பட்டங்களை பார்த்தால் தெரியும். அவர் பேர் பின்னாடி எல்லா ஏபிசிடியில் இருக்கிற எல்லா லெட்டரையும் போட்டு பட்டம் வாங்கிட்டே இருக்கார். அவருக்கு 60 வயசு ஆகுது, சொல்லலாமான்னு தெரியல, கோச்சிப்பாரான்னு. இப்போ லாஸ்ட் இயர் கூட ஒரு டிகிரி முடிச்சிருக்கார். அவர் அடுத்த டிகிரி போடணும்மா ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு வேலை செய்யலை, தன் குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களையும் கவனிப்பதே இல்லை. அவருடைய மனைவி, அண்ணியாரும் குழந்தைகளும் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்காத, குடும்பத்தை பார்க்காத, தன் ஸ்கூலையும் பார்க்குறாரு. ப்ரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஹெட்டாக இருக்கிறதால எல்லா ஸ்கூல் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு. டிபார்ட்மெண்ட்டுக்கு போவார், எந்த பிரச்சனைனாலும் குரல் கொடுப்பார். இதெல்லாம் இல்லாத தமிழையும் வளர்க்கிறார். தமிழ் சங்கத்திலும் இருந்து தமிழ் ஒரு பதவியில் உயர்ந்த பதவி வகுத்து தமிழையும் வளர்க்கிறார். இதெல்லாம் இல்லாத அவர் லா தமிழ் இங்கிலீஷில் படித்து பட்டம் வாங்கியிருக்கிறார். இப்போ அடுத்தது போட போகிற லா என்னவென்றால் ஃப்ரெஞ்சில் போட போகிறார். ஃப்ரெஞ்சில் லா படிக்கணும்மா, ஃப்ரெஞ்சிலையும் லா போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் எதுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வயது ஒரு தடை இல்லை, வயது ஒரு தடை இல்லை படிப்பிற்கு. அதனால் நாம் படிப்புடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் படிப்பு இருக்கிறதால, படிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சதால தான் இந்த 2 நபர்களுமே இந்த மேடையை அலங்கரித்து உள்ளார்கள். வாழும் உதாரணங்களை உங்கள் முன் என் பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள் முன் மேடைக்கு அழைத்து காண்பித்து அவங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால்தான் இதையெல்லாம் உங்களிடம் கூறுகிறேன். என் பிள்ளைகளுக்காக, என் பள்ளி பிள்ளைகளுக்காக இதை கூறுகின்றேன். ரங்கநாதர் சாரோட அயராத உழைப்பு, கடினமான உழைப்பு, அதுதான் அவரை உயர்த்தி இருக்கிறது. கடினமான உழைப்பும்
கல்வியின் மேல் அவர் கொண்டுள்ள பற்றும் தான் அவரை இந்த தலைமை பதவிக்கு உயர்த்தியுள்ளது. மூன்றாவதாக நான் வருக வருக என்று வரவேற்பது என் உடன்பிறவா சகோதர சகோதரிகள் ஆகிய என் பள்ளி பிள்ளைகளுடைய பெற்றோர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பார்ந்த வணக்கங்கள். உறவினர்களே இந்த காலத்தில் உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் என்னோட கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் எனக்கு உறுதுணையாக இருந்து என் வெற்றிக்கு காரணமாக இருந்த என் பள்ளி பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். போன முறையும் நான் சொன்னேன், என் கணவரை இழந்த பிறகு பலவிதமான பேச்சுகள் வந்தபோது என் பள்ளி பெற்றோர்கள் என் உடன் இருந்தார்கள். என் உடன் இருந்து நாங்கள் உங்களை நம்புகிறோம் என்று சொன்னதால் மட்டும்தான் நான் இன்று இங்கு நிற்கின்றேன். எல்லாமே உங்களால் தான் நான் இன்று இங்கு நிற்கின்றேன், இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. உங்கள் நம்பிக்கையை நான் வீணாக்கவும் மாட்டேன். அடுத்ததாக நான்காவதாக நான் வெல்கம் பண்ண விரும்புகிறது, டு ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், நியூ மாடர்ன் ஃபேமிலி மெம்பர்ஸ், மை beloved teachers, you are all the pillars of new modern family. My hearty welcome to all my lovable teachers. Then comes my beloved students, my loving students. நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைங்க லீவ் நாளில் அடங்கிறதே இல்லைன்னு சொல்லுவீங்க. என் குழந்தைங்க எல்லாம் என்ன என் கணவர் இறந்த பிறகு எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு தெரியாது, என்கிட்ட வர முடியாது. 10th 11th 12th அவங்கள நான் எவ்ரிடே ஐ see them, I ask them questions, I just contact with them, have a contact with them, what they are studying, என்ன படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லாமே நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன தேவதையாக பார்த்துக்குதுங்க, என்னை தெய்வமாக பார்க்குதுங்க. எனக்கு 2 பிள்ளைகள் கிடையாது, 1200 பிள்ளைகள் இருக்குது. நான் இது சும்மா பேச்சுக்காக சொல்லலை, ஆடியோ விஷுவல் இருந்தால் அது போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். என் முகம் கொஞ்சம் வாடி இருந்தால் என் கூட இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு கூட தெரியாது, டீச்சர்ஸ் கூட. என் குழந்தைங்க ஓடி வந்து கேட்பாங்க, ஏன் மேம் சோகமாக இருக்கீங்க, சாப்பிடலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என் தெய்வங்களாகிய என் குழந்தைங்களை நான் இனிய மனதோடு வேறு என்ன சொல்லணும்னு தெரியல, உங்களை அன்பாக வரவேற்கிறேன். சிறு விழாவை நீங்கள் நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்கள் பெற்றோர்களுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு இருக்குது. என் பிள்ளைங்கள் எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி மட்டும்தான் நடப்பாங்கன்றது எனக்கு தெரியும். Then I am not going to speak much here. Our work speaks here. New Modern Vidya Mandir family members' work speaks here. This is the time for us to witness the New Modern family members